சொக்கு கார்ட்டூன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெத்த தாய்க்கு ஒரு புடவை எடுத்து கொடுக்கறதுக்கு இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. இவனுக்கு எப்படியோ தீபாவளி வரவாசி ஒரு புடவை எடுத்து கொடுக்குறான். இல்லைன்னா இன்னும் கூட எடுத்து கொடுத்துருக்க மாட்டான். இப்போதான் என் பிள்ளைக்கு நல்ல புத்தி வந்துக்குது. எனக்கு தெரிஞ்சு அன்னிதான் ஏதாச்சும் போட்டு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேம்மா. என்னடி சொல்கிற? ஆமாம், முன்னெல்லாம் வருஷம் வருஷம் எந்த பண்டிகை வந்தாலும் புடவை துணியெல்லாம் எடுத்து கொடுத்துரும். இப்போது அண்டி வந்த உடனே ஒரு புடவை கூட எடுத்து கொடுக்குறதில்ல. ஏய் சாச்சா, அப்படிலாம் இருக்காதுரி. நல்ல பொண்ணுடையது. நீ தான் உன் மருமகளை பீத்திக்கணும். அவளை பற்றி உனக்கு தெரியாது. வா, இப்போ நான் உனக்கு நிரூபித்து காமிக்கிறேன் உன் மருமகளை. உனக்கு வேறு வேலையே இல்லை. வா. பார்த்தீங்களாங்க என்ன பேச்சு பேசுகிறா உங்கள் தங்கச்சி? நான் தான் போட்டு கொடுக்குறானாமா உங்கள் ஆட்டா காட்சிக்கு புடவை எடுத்து கொடுக்காத நீட்டு. இல்லைன்னா மட்டும் உங்கள் அம்மா புடவை எடுக்காம விட்டுருவாங்களா? ரொம்ப அதிகமாக போகிறாங்க ரெண்டு பேரும். சொல்லி வைங்க. என்னோட இன்னொரு முகத்தை பார்த்தாங்க அதிரி போயிடுவாங்க. அதிரி. மெல்லமா பேசிடி, அவங்க காதுல விழ போகுது. நீங்கெல்லாம் என்னங்க புருஷன், என் காதுல விழுற மாதிரி உங்க பொண்டாட்டியே தப்பா பேசுறாங்க. நீங்க பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க. ஆனா நான் ஒரு வார்த்தை சொன்ன உடனேயும் எங்க உங்க காதுல விழுந்துறோன்னுட்டு இப்படி பேசுறீங்க. ரிப்போர்ட்டை ஒன்றே உன் நாத்தனார் தானே? ஆமா, ஊர்ல இல்லாத நாத்தனாரு. சரி வா, அப்படிக்கா புடவை நல்லாக்குது, போய் எடுத்துக்கலாம். முடியாது, ஃபர்ஸ்ட் அன்னிக்கிட்ட போகணும். எப்படியோ இன்னைக்கு ஒரு சண்டை வீட்டில் நடக்கணும். அதுதானே ஆசைப்படுற, வந்து தொலை. அங்க பாருங்க, ரெண்டும் வருது. கொஞ்சம் வாய் மூழ்கி இருக்கிறியா? எப்ப பார்த்தாலும் என்ன எடுக்குங்க. அண்ணி புடவை எடுத்துட்டீங்களா? என்ன நடி நடிக்கிறாங்க பத்தியா உன் தங்கச்சி? அதுவாமா, நான் அவர்கிட்ட சொன்னேன் ஃபர்ஸ்ட் உங்க தங்கச்சிக்கு எடுத்துடலாம், ஒரு 15,000 ரூபாயில பட்டு போடுவேன், காசு மிச்சம் வச்சுன்னா நான் எடுத்துக்கிறேன்னு சொன்னேன். அம்மா, ஏண்டி மரமாவளே, நாத்தனார் மேலே எவ்வளோ பாசம் வச்சுன்னுக்கிற? யார் நானா? யோமேலியா? என்ன அண்ணி பேசாம என்னவோ யோசிக்கிறீங்க? அது ஒன்றும் இல்லைம்மா, 15,000 ரூபாய் எடுக்கலாமா, இன்னும் கூட 9,000 சேர்த்து ஒரே முட்டுக்கா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 ரூபாய் எடுக்கலாமான்னு பார்த்துன்னு இருக்கேன். அண்ணி, நீங்க எங்க மேல எவ்வளோ பாசம் வச்சிருக்கீங்க. நான் தான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன் அண்ணி. சரிம்மா, உனக்கு எந்த புடவை பிடிச்சிருக்கோ போய் பாரு, சரியா? சரிங்க அண்ணி. அம்மா தங்கச்சி, உங்களுக்கு எந்த புடவை வேணுமோ பார்த்து செலெக்ஷன் பண்ணிக்கோங்க, சரிங்களா? சரிங்க அண்ணாச்சி, ரொம்ப தேங்க்ஸ். இந்த ஏறின மூக்கிக்கு 1,00,000 ரூபாய் போடுவீங்க. என்ன பண்றேன்னு பாருடி. உன் புள்ளிக்கு அறிவே இல்லைம்மா. அங்க பாரு, அண்ணியோட முந்தானி பிடிச்சிக்கின்னு பின்னாடியே சுத்துறது. ஆமா, இந்த புடவை எவ்வளோ ஆகும்? இது உங்களுக்கு வெறும் 800 ரூபாய் தாம்மா. எனக்கு பச்சை கலர் புடவையில மாங்காய் டிசைன் போட்ட பார்டர் இருக்கணும். பெரிய பார்டர் வேணும். கிடைக்குமா? ஓ கிடைக்குமா? என்ன கொஞ்சம் கூடுதலாக கொஞ்சம் அமௌண்ட் ஜாஸ்தியாகும், பரவாயில்லையா? காமிக்கிட்டா எவ்வளோ ஆனாலும் பரவாயில்ல. எனக்கு பச்சை கலர் புடவையில மாங்காய் டிசைன் போட்ட பெரிய பார்டர்ல சாரி வேணும். இது பாருங்கம்மா, இது வந்து உங்களுக்கு 95,000 ரூபாய் ஆகுது. இன்னைக்கு ஆஃபரில் இருக்கவாசி 92,000 ரூபாயில் கொடுக்குறோம். இது உங்களுக்கு பியூர் பட்டு. வாவ், செம்மையா இருக்கு. இது எனக்கு இது இருக்கட்டும், எனக்கு பேக் பண்ணிடுங்க. அம்மா, அந்த புடவை எனக்கு வேணும். எது வேணுமோ வாங்கிக்கொடி, உனக்கு இல்லாதா? அது இல்லைம்மா, இப்போ அண்ணி வாங்கிக்கிச்சுல அந்த புடவை, அதே புடவை எனக்கு வேணும். ஏண்டி குயிலு, என்னத்துக்குடி அவ்வளோ? நீங்க பாருங்க, நீங்க வாங்கி தரது வருஷத்துக்கு ஒரு புடவை. அந்த ஒரு புடவையும் நான் காஸ்ட்லியா நல்லா இருக்கிறது எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாங்கிக்கிறேன். உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? அதுக்கு இல்லடி, இன்னும் அம்மாவுக்கு தங்கச்சிக்கு வேறு வாங்கி கொடுக்கணும், அதுக்கு தான் பார்க்குறேன். அது உங்க பிரச்சனை, ஏன் பிரச்சனை இல்லை. எனக்கு இந்த புடவை தான் வேணும், அவ்வளவுதான். திடீர் எதனா டென்ஷன் படுத்தீங்கன்னா 1,50,000 ரூபாய் புடவை இருக்குதான், அத்தை எடுத்துடுவேன். இல்லடி, இதே சூப்பராக இருக்குது, உனக்கு எடுத்துக்கோ. அது இங்கே பாரு பிங்கு, அவளுக்கானது அவள் எடுத்துக்கிட்டா. உனக்கு இதான் இவ்வளோ புடவை இருக்குல்ல, உனக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கோ. அம்மா, எனக்கு அதே புடவை வேணும். நான் போய் எங்கள் அண்ணாக்கிட்டே கேட்டுக்கிறேன், போ. சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேன், போ துப்பு வாங்கின்னு வா. அண்ணன், உங்ககிட்ட ஒன்று பேசணும். என்னம்மா? அண்ணி ஒரு புடவை எடுத்துக்கிச்சுல, பச்சை கலரு, மாங்காய் வச்சது, பெரிய பார்டரு, அந்த புடவை எனக்கு வேணும். அது உங்கள் அண்ணன் எடுத்துக்கிட்டாமா அவளுக்குன்னுட்டு? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அதே புடவை, அந்த புடவை தான் எனக்கு வேணும். சரி இரு அண்ணே, இப்போ ஒரு புடவை கொடுத்தீங்களா பச்சை கலரு பெரிய பார்டருது, அதே மாதிரி இன்னொரு புடவை இருக்குதானே? இல்லையேப்பா, அது கொல்கத்தாலேருந்து வந்து ஒரே பீஸ் தான். அந்த பீஸ் வரத்துக்கே பல மாதம் ஆச்சு. அது தான் அது அவ்வளோ காஸ்ட்லி. வேறு ஊர்லேருந்து துபாய்லேருந்து வந்து அது கூட காஸ்ட்லியாக இருந்தாலும் பரவாயில்ல, காமிங்க பார்க்கலாம். என்னது? இங்கே பாருமா, இது வந்து உங்களுக்கு 1,50,000 புடவை.
இது வந்து ஆப்பிரிக்காலேருந்து வந்திருந்து சூப்பராக இருக்குது. இந்த புடவை செய்கிறதுக்கே 3 மாதம் ஆச்சு. எப்படி இருக்கு? என்னது 1.5 லட்ச ரூபாவா? அதோட இது சூப்பரா இருக்குதே. எப்படியாச்சும் வாங்குறேன் பாரடி போயிட்டே. இல்லை அண்ணே, எனக்கு அண்ணி எடுத்த புடவை தான் வேணும். இப்படி ஒரே முட்டுக்கு அடம் பிடிச்சா ரொம்ப கஷ்டமா. சரி ஆச்சு, அவன்கிட்ட கேட்டு பார்க்குறேன். நம்ம கிட்ட தான் வராங்க. வட்டம் வட்டம் கண்டுக்காத மாதிரி இருக்கலாம். ஏண்டு குயில், நீ ஒரு புடவை எடுத்தல பச்சை கலர் இப்போ. ஆமாங்க, பேக் பண்ணிட்டாங்க. ஆமா. சரிடி இருக்கட்டும். அந்த புடவை தங்கச்சிக்கு ரொம்ப பிடிச்சி போச்சான். அந்த புடவை அவ கேட்குறான், கொடுத்துடான். என்னங்க, உங்க தங்கச்சிக்கு மேனஸே இல்லையா? நான் எது எடுக்கிறேனோ அதே வேணுமாமா அவளுக்கு? ஏண்டி மருமவளே, நாத்தனாரன்ற ஒரு மரியாதை இல்லாமல் எதுக்கு இப்படி பேசுகிற? இங்க பாருங்க அத்தை, நானும் ரொம்ப நாளா பார்த்துட்டு தான் இருக்கிறேன். அவ நான் என்ன பண்றேனோ அத்தையே பண்றான். நான் எது வாங்குறேனோ அதே வேணும்ன்றான். அப்போ எனக்குன்ட்டு ஒரு தனியா ஆசை பாசம் எதுவும் இருக்காதா? திடி நம்ம கடைக்கு வந்துக்கிறோம். கடையில் அம்மாவை எதிர்த்து பேசுகிற வேலை வச்சுக்காத. இங்க பாருங்க, நான் யாரையுமே பேசல, சரிங்களா? அவங்க தான் வேணும்ட்டு என்ன சண்டைக்கே இழுக்கிறாங்க. அண்ணி ப்ளீஸ் அண்ணி, அந்த புடவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு கொடுங்களா? சரிம்மா, ஆச்சு. எனக்கு வருத்தமாக தான் இருக்குது. என்ன பண்றது? 1000 தான் இருந்தாலும் என் புருஷன் தங்கச்சியா போயிட்டேன். எடுத்துக்கோ. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. அண்ணா, எனக்கு இந்த 1.5 லட்ச ரூபாய் சாரியை பேக் பண்ணிடுங்க. குயிலா கொக்கா, எப்படி வாங்கிட்டேன் பாத்தியா 1.5 லட்ச ரூபாய் போடுவேன். அமுகு டுமுகு அமால் டுமா அமுகு டுமுகு அமால் டுமா அமுகு டுமுகு